ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதரின் பிரச்சாரத்தை வலுப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்விற்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? தனக்காக உதவி செய்பவர்களை அழைக்கவில்லை, அல்லாஹ்விற்காக எனக்கு உதவி செய்பவர் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் சுமந்து நிற்கிற இந்த பொறுப்பை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும், இதற்கு உங்களில் உதவி செய்பவர் உண்டா அப்படின்னு கேட்டார். ஹவாரியன்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விற்காக உதவி செய்பவர்கள். இப்போதும் அந்த கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் நடைபெறுகிற அத்தனை அவலங்களையும் பாருங்கள். இன்றைக்கு சமூகத்தில் மார்க்கத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய தீமைகளை பாருங்கள், இணை வைப்பை பாருங்கள், நபி வழிக்கு மாற்றமான காரியங்களை பாருங்கள். இவ்வளவு அனாச்சாரங்கள் நடைபெறுகிறதே, இவ்வளவு தீமைகள் தலைவிரித்து ஆடுகிறதே, போதனைகள் காலில் தூக்கி போட்டு மிதிக்கப்படுகிறதே. நபிகள் நாயகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு தூதரின் அழைப்பு இங்கே இருக்கிறது அல்லவா? மன் அன்சாரி இலல்லாஹ், அதே அழைப்பு இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிறது. அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உதவி செய்பவர் யாரும் உண்டா? இப்போது சொல்லுங்கள், உங்களுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உதவி செய்பவர்கள் யார்? அதற்கு நம்முடைய பதில் நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக களத்தில் நிற்போம். எவன் காசு, பணம், சொந்தம், பந்தம், அதிகாரம், பதவி, பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, இதற்கெல்லாம் நீங்கள் அடித்துக் கொண்டு நாடினாலும் நாங்கள் அதன் பின்னே அடைவதற்கு தயாரில்லை. இந்த கூட்டத்தின் சிந்தனையில் எப்போதும் மார்க்கம் மட்டுமே நிற்கும், ஏகத்துவம் மட்டுமே இருக்கும், நபி வழி சுன்னா என்பது மட்டுமே நிற்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது ஜமாத்தின் பொதுக்குழுவிற்கென்று ஒரு தனித்தன்மை உள்ளது. பிற அமைப்புகளை பொறுத்தவரை அவர்கள் நடத்தக்கூடிய பொதுக்குழு உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் உலக ஆதாயத்தை அடிப்படையாக கொண்டு நடத்துவார்கள். தேர்தல் நேர பேரங்களை கவனத்தில் கொண்டு நடத்துவார்கள். அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்கான திட்டமிடுதல்களை தீட்டுவதற்கு நடத்துவார்கள். தலைவரின் புகழ் பாடுவதற்கு நடத்துவார்கள். யாருக்கு என்ன பதவி பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று பதவிகளை பங்கெடுத்துக் கொள்வதற்கு, அதில் நடைபெறுகிற சண்டைகளை அரங்கேற்றுவதற்கு பொதுக்குழு நடத்துவதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இத்தகைய உலக நோக்கங்கள் அனைத்தையும் ஓரந்தள்ளிவிட்டு மார்க்க நோக்கத்தை பிரதானப்படுத்தி அல்லாஹ் நம் அனைவர் மீதும் சுமத்திருக்கிற தாவா எனும் ஒரு உன்னத நோக்கத்திற்காக இந்த பொதுக்குழு கூடியிருக்கிறது. இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரின் நோக்கமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது சுமத்தியிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை பிற மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்கிற ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் தாவா என்கிற அமானிதம் நம்மின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாகவும் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். பிற அமைப்புகளை பொறுத்தவரை அவருடைய பொதுக்குழு குறித்த அறிவிப்புகளை பார்க்கிறோம். அதற்கென்று சில மண்டபங்களை பிடிக்கின்றார்கள். அந்த மண்டபத்தில் மொத்தமே 110 பேர் தான் உட்கார இயலும். அப்படியான மண்டபத்தில் அவங்க மாநில பொதுக்குழு என்று அறிவிப்பு செய்கிறார்கள். அறிவிப்பு செய்வது மட்டுமல்ல, எப்படியேனும் வந்து விடுங்கள், வராமல் இருந்து விடாதீர்கள், ஏதோ அந்த 110 பேர் வராமல் இருந்து விடாதீர்கள் என்று பொதுக்குழுவிற்கான அழைப்புதலை, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான அழைப்பை வலியுறுத்தி கொடுக்கக்கூடிய கட்டத்தில் பிற அமைப்புகள் இருப்பதை பார்க்கணும். அதுவும் உலக நோக்கத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை மையப்படுத்தி செயல்படுகிற ஒரு அமைப்பு நாம நம்முடைய மாநில பொதுக்குழு நடத்துவது என்றால் தற்போதைய சூழலில் ஈரோடு பிளாட்டினம் மண்டபத்தை தவிர்த்து வேறு இடமே இல்லை என்கிற அளவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கென்று ஒரு வலிமையை தந்திருக்கிறார். இது தாவா என்னும் ஒரு உன்னத நோக்கத்திற்காக நாம் கூடியிருப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் என்கிற லட்சியத்தை கொண்டிருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு தருகிற உயர்வு. இந்த லட்சியத்திலிருந்து நாம் தடம் புரண்டு செல்வோமேயானால், இந்த லட்சியத்தை நாம் மறந்து விடுவோமேயானால், அல்லாஹ் நம்மின் மீது சுமத்திருக்கிற இந்த அமானிதத்தை, அதற்குரிய பொறுப்பை நாம் புறந்தள்ளி செயல்பட்டால் ஏனைய அமைப்புகளுக்கு நேர்படக்கூடிய கதி நமக்கும் ஏற்படும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும்
இஸ்லாமிய மார்க்கம் தொன்று தொட்டு ஒவ்வொரு தலைமுறையாக கடத்தப்படுவதற்கு அடிப்படை காரணமே பிரச்சாரம் தான், தாவா தான். தாவா என்கிற அந்த மைய புள்ளியில் தான் திருக்குர்ஆன் அருளப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேதங்கள் அருளப்பட்டது. தாவாவிற்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். தாவாவிற்காகத்தான் இறை தூதர்களில் பலர் கொல்லப்பட்டார்கள். அதே தாவாவிற்காகத்தான் முஸ்லிம்கள் அநியாயமான முறையில் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். இஸ்லாமிய வரலாறு என்று திருக்குர்ஆன் நமக்கு முன்வைக்கக்கூடிய வரலாறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்வைக்கக்கூடிய வரலாறு முழுமையை தாவாவை மையப்படுத்தியது, பிரச்சாரத்தை மையப்படுத்தியது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்கள் மத்தியில் சொல்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமங்கள், அதன் பேரில் அவர்கள் சந்தித்த இன்னல்கள், துன்பங்கள், அதுதான் இஸ்லாமிய வரலாறு என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அப்ப இஸ்லாமிய வரலாற்றின் சாரம் என்ன? திருக்குர்ஆன் நமக்கு கடத்துகின்ற மிக முக்கியமான மெசேஜ், செய்தி என்ன? என்னுடைய மார்க்கத்தை நீ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்குத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் தூதர்களை அனுப்பினேன், வேதங்களை அனுப்பினேன். தூதர்களை பலப்படுத்துவதற்கு மூமின்களை அவர்களுக்கு நான் உறுதுணையாக ஏற்படுத்தினேன். இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லிமாக இருக்கிறோம் என்றால் நமக்கு யாரென்றே தெரியாத, பலரின் வரலாற்றை அறியாத பல்வேறு நபர்களின் தாவாவினுடைய காரணத்தினால்தான். அவர்கள் கடல் கடந்து ஒரு ஊரை தாண்டி, தங்களுடைய சொந்த நாட்டை தாண்டி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய புறப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு பிரச்சாரம் செய்தார்கள். ஏகத்துவ கலிமா முன்வைக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா முன்வைக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கையை தயவுதாட்சியமின்றி பிற மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த வழியில் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஏகத்துவவாதிகளாக பரிணமித்து நிற்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல கடமைப்பட்ட முஸ்லிம் சமூகத்தின் நிலை எப்படி இருக்கிறது? குர்ஆனின் சாரத்தை உள்வாங்கியவர்களாக, அல்லாஹ்வின் அறிவுரையை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டவர்களாக இருக்கிறார்களா? குர்ஆனின் நிழலில் நடைபெறக்கூடியவர்களாக முஸ்லிம்களின் வாழ்வு அமைந்திருக்கிறதா? குர்ஆன்ல உள்ளத பிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய கடமைப்பட்ட முஸ்லிம்கள், உலகெங்கிலும் பிரச்சாரம் செய்ய கடமைப்பட்ட முஸ்லிம்கள், முஸ்லிம்களை தாண்டி வேறு சமூகத்திற்கு திருக்குர்ஆனின் அருமையை எடுத்துச் சொல்ல கடமைப்பட்ட முஸ்லிம்கள், அவர்களின் வாழ்வே திருக்குர்ஆனின் நிழலை விட்டு வெகு தூரத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அவங்களே இஸ்லாத்துக்கு மாற்றமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆனுக்கு மாற்றமாக, நபிகள் நாயகத்தின் போதனைக்கு மாற்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் சமீபத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள் சான்றளிக்கிறது. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மார்க்கம்! இந்த கண்ணியமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு கண்ணியமான ஆடை அணிய சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆடையவே கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம் சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் ரீல்ஸ் மோகம் கொண்டு அலைகிறார்களா இல்லையா? இது எதை உணர்த்துகிறது? ஏதோ ஒரு ஊரில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், தமிழகம் முழுக்க இந்த கலாச்சாரம். ரீல்ஸ் மோகம், புர்காவை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, சினிமா பாட்டு படிக்கிறது, ஆபாசமான உடல் நலிவுகளை வெளிப்படுத்துவது, ஆபாசமான வசனங்களை பேசுவது. இஸ்லாத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இஸ்லாத்திற்கென்று, முஸ்லிம்களுக்கென்று ஒரு ஒழுக்க வாழ்வு இருக்கிறது. அவற்றை எல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று ஒரு கோடு இருக்கிறது. அந்த கோட்டையை அழித்து தமிழ்நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை எப்படி மாற்றுகிறார்கள்? முஸ்லிம்கள்னா யாரு, முஸ்லிம் அல்லாதவர்கள் யார் என்கிற வேறுபாடு இல்லாத அளவிற்கு யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்கிற அளவிற்கு இன்றைக்கு தீமைகளின் நிலை, பாவங்களின் நிலை, நம் சமூகத்தின் நிலை அதில் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது ஒன்று மாத்திரமல்ல, பல்வேறு விஷயங்கள். நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய முஸ்லிம் வியாபாரிகள் கடந்த காலகட்டங்களிலே முஸ்லிம்கள் என்றால் நேர்மை, முஸ்லிம்களிடத்தில் உண்மை இருக்கும். ஒரு பாய் கடை வைக்கிறார்னா அவற்றை எந்த விதமான மோசடியும் இருக்காது, கலப்படம் பண்ண மாட்டாரு என்கிற ஒரு பெருமை இருந்தது. சொல்ல போனால் நேர்மையான வியாபாரிகளின் மூலமாக இஸ்லாம் பல்வேறு பகுதிகளில்
வளருவதற்கு அந்த நேர்மையே ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களே மோசடிகளின் பெயர்கள் அடிபடுகிறார்கள். அது பரவலாக பரவி செல்கிறது. இஸ்லாத்திற்கே அவப்பெயரையும் இஸ்லாத்திற்கே அதனை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தலைக்குனிவை உண்டாக்கக்கூடிய வகையில் முஸ்லிம்களின் செயல்பாடு அமைந்திருக்கிறது. பல முஸ்லிம் வியாபாரிகள்கிட்ட நேர்மை இல்லை, உண்மை இல்லை. இதையெல்லாம் சீர் செய்ய கடமைப்பட்ட ஆலிம்கள் இதனை சரி செய்து அவர்களுக்கு சரியானவற்றை எடுத்துச் சொல்லி அவர்களின் வாழ்வை சரிப்படுத்த கடமைப்பட்ட ஆலிம்கள், மார்க்கத்தை கற்றறிந்த பிரச்சாரர்கள் அதை உரிய விதத்தில் செய்கிறார்களா? இல்லை. அதிலையும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சூழல் மிக மிக மோசமானது. மத நல்லிணக்கம் என்கிற ஒன்றை கட்டமைக்கிறார்கள் தமிழ்நாட்டில். யாரு இதை கட்டமைப்பது? யாரு? எல்லோரும் சேர்ந்து கொண்டு முதலில் இந்த கட்டமைப்பை உருவாக்குவது சங்க பரிவார அமைப்புகள். நீ என் மதத்துக்கு வா, என் கோயிலுக்கு வா, என்னுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி, நீயும் பிறப்பின் அடிப்படையில் ஒரு இந்து தான், ஆகவே நீ என்னை போலவே செயல்பட வேண்டும். நான் எந்த வழிபாட்டு தலத்துக்கு போறோனோ அந்த வழிபாட்டு தலத்திற்கு நீயும் வர வேண்டும். நான் எந்தெந்த கடவுள்களை வணங்கி வழிபடுகிறேனோ அதே கடவுள்களை நீயும் கடவுள் என்று நம்பி வழிபட வேண்டும். கர்வாபசி, தாய் மதம் திரும்புங்கள், இந்த பிரச்சாரம் நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. முதலில் துவக்கமாக சங்க பரிவார அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரச்சாரத்தில் இன்றைக்கு எல்லா மக்களும் கலந்து விட்டார்கள். இவரெல்லாம் சங்கியே இல்லை நம்ம நினைப்போம். உண்மையில் அவர் சங்கி என்று அறியப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் அவருடைய உள்ளத்திலேயும் இப்போது என்ன பிரச்சாரம் ஆழமாக உள்ளத்தில் புகுந்திருக்கிறது. அப்ப நல்லிணக்கம்னா வாங்க, எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வாங்க, எங்க கோவிலுக்கு வாங்க, எங்க பண்டிகை கொண்டாடுங்க, நாங்க உங்க தர்காவுக்கு வரத்தானே செய்யறோம். தர்காவே இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை எதிர்த்து நீண்ட நெடிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற வேளையில் இவர்கள் நல்லிணக்கத்தின் அடையாளமாக எதை மையப்படுத்துகிறார்கள்? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி வழிபடக்கூடிய கலாச்சாரத்தை, அல்லாஹ் எதை ஷிர்க் என்று, இணை வைப்பு என்று, மிக மோசமான பாவம் என்று கடும் எச்சரிக்கையை பதிவு செய்தானோ அந்த படைப்பினங்களை வணங்குவதை நோக்கி நம்மை அழைக்கிறார்கள். அழைப்பது மட்டுமல்ல, அதுதான் மத நல்லிணக்கம் என்று கற்பிக்கிறார்கள். பாப்பா நீ வா, முருகனை வணங்க வா, அதன் பேர்ல ஒரு உறுப்பு கிளம்புதா? அப்ப திருக்குரான் வரலாறு உனக்கு தெரியுதா? இப்ராஹிம் நபி எங்கள் முன்னோர் சொன்னா சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கள் முன்னோர் சொன்னா சரி, குர்ஆன் படி நீ வாழக்கூடிய ஒரு மூமின் என்று அர்த்தம். புர்கா போட்ட இந்த மூதேவி என்னன்னு சொல்லுது? பிற மக்களின் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கட்சியின் பிரச்சாரத்தை தன்னுடைய கொள்கையாக மறித்துக் கொண்டு எனது முப்பாட்டன் முருகன், முருகனை நாங்கள் வழிபடுவோம், முருக வழிபாடு ஒரு குரூப் கிளம்புதா? இப்போ இதையெல்லாம் கண்டித்து பிரச்சாரம் செய்யப்படுகிறதா? இதுதான் மத நல்லிணக்கம் என்று அவர்களுடைய சிந்தனையில் புகுத்துகிறார்கள். முருகனையும் வழிபடுப்பா, எல்லா தர்காவுக்கு வா, நாங்க தர்காவுக்கு வர்ற மாதிரி நீ எங்களுடைய வழிபாட்டை நோக்கி திரும்பு. சமத்துவ பொங்கல் உண்டாக்குனாங்களா? இப்போ அது என்ன பொங்கல்னா? பொங்கல் பண்டிகை தானே இருக்கு, அது எப்படி சமத்துவ பொங்கல்னா என்னவா? என்ன சமத்துவ பொங்கல்? சமத்துவ பொங்கல்னு ஒன்ன சொல்லி இவங்க எல்லாரையும் சமூகத்தில் உயர்தட்டு, மேல்தட்டு, அடித்தட்டு என்று மக்களை பல தராதரங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்களே. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை, அனைவரும் சமம், வாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோம். அந்த சமத்துவ பொங்கலா இது? அந்த சமத்துவ பொங்கல் கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கு. இன்னென்ன குலம் கோத்திரம் உயர்ந்தவர்கள் தான், இன்னென்ன குலம் கோத்திரம் தாழ்ந்தவர்கள் தான். அந்த உயர்ந்த குலம் கோத்திரம் என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்களை செய்வார்களோ அவற்றை தலைகீழாக நின்றாலும் சரி ஏனைய சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் செய்ய முடியாது. அப்ப என்னப்பா சமத்துவ பொங்கல்? இவன் வச்சிருக்கிற சமத்துவ பொங்கல், வா முஸ்லீம் பாய் நீயும் பொங்கல் கொண்டாட வாங்க, நம்மளை கூப்பிடுறான். சமத்துவ பொங்கல்னு இவன் சொல்வது எதை? நாங்க மட்டும்தான் சூரியனை வழிபடணுமா? நாங்க மட்டும்தான் பசுமாட்டை வணங்கணுமா? நீங்களும் சூரியனை வணங்கி வழிபடுவதற்கு வாங்க, நீங்களும் பசுமாட்டை வணங்குவதற்கு வாருங்கள், சமத்துவ பொங்கல் கொண்டாடுவோம். இதுதான் மத நல்லிணக்கம். எப்படி பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. மீடியாவில் நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய சில ஜீவன்கள் இருக்கிறார்கள்.
அந்த ஜீவன்களின் சிந்தனையிலேயே பாய் கொண்டாடினா தானே நம்மளாம் ஒண்ணுன்னு ஆகுங்கிறோம். கொண்டாடுங்க பாய், நம்மளாம் சேர்ந்து கொண்டாடணும்ல. இது சமத்துவ பொங்கல் தானே. அப்ப இணை வைப்பை மத நல்லிணக்கம் என்கிற பெயரில் தமிழகத்தில் ஒரு நுணுக்கமான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இதுல சாமானிய மக்கள் போய் விழுகிறார்கள் என்பதல்ல, மார்க்கத்தை கற்றறிந்த பிற மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்ல கடமைப்பட்ட ஆலிம்களே இந்த வலையில் போய் விழுகிறார்கள். பெரும் வெட்கக்கேடு. ஜமாத்துல் உலமா அந்த அமைப்பினுடைய மூத்த தலைவர், ஆலிம்களுக்கெல்லாம் நான் தான் தலைவர் என்று சொல்லிக் கொள்பவர், சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்திற்கு அந்த நபர்களோடு, அந்த நம்பிக்கை உள்ள நபர்களோடு சேர்ந்து அவர்களின் கரம் கோர்த்து பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார். அப்ப ஜமாத்துல் உலமாவினுடைய நோக்கம் என்ன? உலமா என்று உங்களை நீங்களே சொல்லிக் கொள்வதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? அப்ப உலமானா சும்மா அது ஒரு குரூப்பா? அது சமீபத்தில் நீங்க ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ பார்த்திருக்கலாம். உலமாக்கள் ஜமாத்துல் உலமா பிரிவு இருக்கிற மாதிரி இப்ப புதுசா இன்னொரு குறிப்பு, டிவிகே உலமா பிரிவு. எது? விஜய் குரூப். டிவிகே உலமா பிரிவு. அவன் தொப்பியை போட்டு ஜுப்பா போட்டு கூப்பிடுறான், நம்ம தலைவர் நம்மை அழைக்கிறார். யார் யார் தலைவர்? நமக்கு யார் தலைவர்? திடீர்னு புதுசா ஒரு தலைவர் வந்திருக்கிறார்னு பார்த்தா விஜய் சொல்றான், நம்ம தலைவர் நம்மை அழைக்கிறார், அதற்காக வேண்டி இந்த மாநாட்டிற்கு வருகை தரும், இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் அனைவரையும் தமிழக வெற்றி கழகத்தின் உலமா பிரிவு சார்பாக உங்களை வருக வருக என்று மனதார வரவேற்கிறேன். உலமா பிரிவு எங்கெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. விஜய் குரூப்புக்கு முதல் உலமா குரூப் எதுக்கு தேவை? ஃபத்வா கேட்பாங்களா அவங்க? இது ஹலாலா, இது ஹராமா, இது கூடுமா, இது கூடாதா, இது மார்க்க சட்டம் சொல்ல போறீங்களா? அவங்களுக்கு மார்க்க சட்டம் சொல்லதுக்கு தானங்க தேவை. உலமானா யார்? அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை பயப்படும்படி மக்களுக்கு சொல்வது, அவன் தான் உலமா. அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் உலமாக்கள். 7 வருஷம் 5 வருஷம் மதரசாவில் போய் படிக்காட்டாலும் இந்த நோக்கத்தை நீங்கள் உள்ளத்தில் கொண்டிருந்தால் நீங்கள் அனைவரும் உலமாக்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த மார்க்கத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். அந்த நோக்கத்தில் தானங்க நம்ம பொருளாதாரத்தை செலவு பண்ணிட்டு நீங்க வர்றீங்க. இந்த அமைப்பில் இருப்பதால் உங்களுக்கு துளி பயன் உண்டா? கவுன்சிலர் ஆக முடியுமா? ஆனாத்தான் நாங்க விட்டுருவோமா? நாங்க ஆக முடியுமா? நாங்க ஆனாத்தான் நீங்க விட்டுருவீங்களா? எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பாருங்க. தஅவாங்கிற ஒற்றை புள்ளியில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டு நீங்களும் சம்பாதிக்க இயலாது, நாங்களும் சம்பாதிக்க இயலாது. இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நீங்களும் எந்த பதவியையும் பெற்றுவிட முடியாது, நாங்களும் பெற்றுவிட முடியாது. எங்கள் மீது உங்கள் கண்காணிப்பும் உங்கள் மீது எங்கள் கண்காணிப்பும் இருக்கின்ற வரை மார்க்கம்ங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்து, இல்லைன்னா இப்படி ஒரு கட்டமைப்பு நீங்க பார்க்க முடியுமா? நான் ஆரம்பத்திலே சொன்ன பொதுக்குழுக்கு 110 பேர் கூட முடியாத மண்டபத்துக்கு பொதுக்குழு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறான். இங்க நம்ம ஜமாத்தினுடைய நிலை என்ன? என்னையும் கூப்பிடுங்க, எனக்கு சிறப்பளிப்பு தாங்க. எதுக்கு? இங்க வந்தவர் என்ன 2000 வாங்கிட்டா போறாரு, அவர் காசு செலவு பண்ணி வர போறாரு. அப்ப ஜமாத்தோடு இந்த தாவாவோடு பிரச்சாரத்தோடு எந்த அளவிற்கு அவர் ஒன்றி போயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இந்த சிந்தனை உள்ள அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட அனைவரும் உலமாக்கள் தான். இவன் விஜய் குரூப்புக்கு உலமாக்களே அப்படிங்கிற டிவிக்கு உலமா பிரிவு. நீங்க மஜ்லிஸ் உலமா ஜமாத் உலமாங்கிற பேர்ல நீங்க என்ன செய்றீங்க? சமத்துவ பொங்கல்ல போய் நிக்கிறீங்க, முத ஆளா நிக்கிறீங்க. நீங்க எப்படி மக்களை வழி நடத்துவீங்க? நம்ம கேட்க வேண்டியது என்ன? இவர்கள் சமத்துவ பொங்கல்ல முதல் ஆளாக நிற்கக்கூடிய இவர்களா நம் சமூகத்து பெண்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்க போகிறார்கள், கொள்கையை சொல்லிக் கொடுக்க போகிறார்கள், எது ஏகத்துவம் எது இணை வைப்பு என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த போகிறார்கள். யார் முன்மாதிரி என்பதை இவர்கள் தெளிவுபடுத்தாததின் விளைவு நம் சமூகத்து இளைஞர்களில் சிலர் இன்றைக்கு தடம் மாறி செல்கிறார்கள். இளைஞர்கள் போடுறாங்க எங்க தலைவர் விஜய் அப்படிங்கிறான். அவன் விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு நடத்துறாங்க. முஸ்லீம் புர்கா போட்டு முஸ்லீம் பெண்மணி இருக்கிற அவட்ட பேட்டி கேட்குறாங்க. நிறைய பெண்கள்கிட்ட பேட்டி கேட்குறான். அதுல ஒரு பெண்மணி சொல்லு, நான் எங்க தலைவரை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். அதுல புர்கா போட்ட ஒரு மூதேவி சொல்லுது, அவரை மட்டும் நான் பார்த்தேன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். பட்டவர்த்தனமா ஒரு பொம்பளை சொல்ற புர்கா போட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணி சொல்கிறாள், அவளை நான் பக்கத்துல பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு, பார்த்தா என்னமா செய்வீங்க? பார்த்தா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். அப்ப எந்த லெவல்ல நம்ம சமூக இளைஞர்கள் இளம் பெண்களினுடைய நிலை சென்று கொண்டிருக்கிறது.
இவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், நாம் எதனை பின்பற்ற வேண்டும், எது குறித்தும் சிந்தனையற்றவர்களாக, ஒரு கவலையே இல்லாதவர்களாக உருமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை தடுத்து தாவா செய்ய கடமைப்பட்ட முஸ்லிம்கள் தாவா களத்திலிருந்து விலகி நிற்கிறார்கள். தாவா செய்யறங்கிற பேர்ல செயல்படக்கூடியவர்கள் சரியான சத்தியத்தை தாவா செய்வது இல்லை. தப்லீக் ஜமாத்து தாவா பண்றோம்னு சொல்றாங்க, அதற்காக வேண்டி அலைகிறார்கள். ஆனால் உள்ளதை உள்ளதுபடி சொல்கிறார்களா? அவருடைய பிரச்சாரத்தில் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் உண்டா? அவங்களுடைய பிரச்சாரத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முன்மாதிரிக்கு முக்கியத்துவம் உண்டா? ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்களா? ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி அவன் பெரியார் பக்தியில தான் இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் பெரியார்களின் மீதான பக்தியை ஊட்டுவதுதான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அசத்திய கருத்தை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். அசத்தியத்தை சத்தியம் என்பதாக மக்கள் மத்தியில் திரிக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் தடுத்து தாவா பண்றதுக்கு தான் நம்ம ஒரு ஜமாத்தா இருக்கோம். தாவா செய்வதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கம். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களிலே மாநில பொதுக்குழு என்று சொன்னால் மார்க்க பிரச்சாரத்தை மையப்படுத்தி ஒரு செயல் திட்டம் சொல்லிக் கொடுப்பதும், செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அதன் பேரில் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் அதன் பேரில் பிரச்சாரம் நடைபெறுவதும் நம்முடைய வாடிக்கை. கடந்த காலங்களில் நாம சொன்ன அத்தனை செயல் திட்டங்களும் அல்லாஹ்வின் அருளால் மகத்தான செயல் திட்டங்கள், வெற்றிகரமான செயல் திட்டங்கள். மாநில மாநாடுன்னு ஒண்ணு இல்லாம நம்ம தாவா பண்ணணும், கிளைகள் ரீதியாக தாவா பண்ணணும், தெரு தெருவாக தாவா பண்ணணும். அந்த நோக்கத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மையப்படுத்தி ஒரு செயல் திட்டத்தை எடுத்தோம். அதை மக்கள் மத்தியில் அறிவிப்பு செய்தோம். அதனுடைய விளைச்சலை கண்கூடாக கண்டோம், அதன் நன்மைகளை கண்கூடாக கண்டோம். அதுபோல் இந்த பொதுக்குழுவில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இறுதி வரை நம்முடைய ஜமாத்து அல்லாஹ்வினுடைய அருளால் இருக்கின்ற வரை தாவாதான நமக்கு நோக்கம். அதை மையப்படுத்தித்தான ஒவ்வொரு செயல் திட்டத்தை நாம சொல்றோம். அப்ப இப்போதைய மக்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியல, குர்ஆன்னா என்னன்னு தெரியல. இந்த குர்ஆனை நமக்கு சொல்லித்தர வந்த நபிகள் நாயகத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. கேடுகட்டவர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நம் சமூகத்து இளைஞர்களையும் பெரியவர்களையும் அழைத்து நமக்கான முன்மாதிரி இந்த கேடுகட்ட சினிமா நடிகர்கள் அல்ல, கூத்தாடிகள் அல்ல, உலக ஆதாயத்தை கொண்டு செயல்படுகிற அரசியல் தலைவர்கள் அல்ல, நீ பெரிதிலும் பெரிதாக நேசிக்கக்கூடிய இன்ன பிற நபர்கள் அல்ல. நமக்கான வழிகாட்டி நம் உயிரை விட மேலான நாம் நேசிக்க கடமைப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். நபிகள் நாயகத்தின் மீதான நேசத்தை இன்னும் நம் சமூக மக்கள் மத்தியின் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்கும் விதமாக நம் சமூகத்து இளைஞர்கள் சில பேர் சொன்னான்ல, எனக்கு எங்க தலைவர் விஜய்னு. இங்க வாடா, உன் தலைவர் விஜய் இல்லை, உன்னுடைய தலைவர் நபிகள் நாயகம். நீ பின்பற்ற வேண்டியது நபிகள் நாயகத்தை, நீ நேசிக்க வேண்டியது நபிகள் நாயகத்தை. இதை இன்னும் ஆழமாக மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய விதமாக மாநில தலைமையால் தற்போது அறிவிப்பு செய்யப்படுகின்ற செயல் திட்டம் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி. ஏப்ரல் முதல் ஜனவரி வரை எதிர்வரக்கூடிய 10 மாத கால செயல் திட்டம் நபிகள் நாயகத்தை புதிய கோணங்களில் தமிழக மக்கள் மத்தியிலே நாம் எடுத்துச் சொல்ல போகிறோம். கொள்கை பிரச்சாரம் பிரதானமானது. அதே வேளை தற்போதைய ஆட்சியாளர்கள் அவர்கள் மக்கள் மத்தியில் காட்டக்கூடிய அவலங்கள், மக்களை எப்படியெல்லாம் கூறு போடுகிறார்கள், சாதிய ரீதியாக மத ரீதியாக கூறு போட்டு மக்களை அழிக்கக்கூடிய விதமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் நபிகள் நாயகத்தின் தேவை முடிந்துவிடவில்லை. இன்றைக்கும் நபிகள் நாயகத்தின் தேவை இருக்கின்றது. குறிப்பாக ஆட்சியாளர்களே, உங்களுக்கும் நபிகள் நாயகத்திடம் முன்மாதிரி இருக்கிறது. மிகச்சிறந்த ஆட்சியாளர் நபிகள் நாயகம். அந்த கருத்தில் ஒரு மாதம் முழுக்க நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் எவ வரலாறு இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த வரலாறுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், அந்த வரலாறுக்கெல்லாம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறான், பதிலளித்துக் கொண்டிருக்கிறான். அவற்றையெல்லாம் தாண்டி நீ முதலில் படிக்க வேண்டிய முழு வரலாறு நமக்காக கவலைப்பட்ட, நமக்காக கண்ணீர் சிந்திய, நம்முடைய வாழ்வு சீராக வேண்டும் என்று கவலைப்பட்ட நபிகள் நாயகத்தின் வரலாற்றை நீ படிக்க வேண்டும். ஒரு மாதம் முழுக்க நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படிப்போம் என்கிற தலைப்பில் பிரச்சாரம் செய்வோம். அதன் பேரில் பல்வேறு செயல் திட்டங்களை அறிவிப்போம். பிற மத மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை காட்டிலும் நபிகள் நாயகத்தின் தேவையை பிற மத மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள்.
அவர்களின் வரலாற்றில் ஒரு சில துணுக்கு செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுவே நபிகள் நாயகத்தின் முழு வாழ்க்கையும் அவர்கள் அறிந்து கொள்வார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் நேர்வழியை கூட காட்டி விடுவான். அந்த அளவிற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த 10 மாத காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் பிற மதத்தவர்கள் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை படித்து அதனூடாக சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக என் பார்வையில் நபிகள் நாயகம் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கான கட்டுரை போட்டி நம்ம நடத்துவோம். இந்த 10 மாசம் விரிவா எந்தெந்த மாசத்துல என்னென்ன செய்ய இருக்கிறோம் என்பதை அடுத்த செயற்குள்ள நாம சொல்லுவோம். ஏப்ரல்ல இருந்து நம்ம கணக்கு, ஏப்ரல்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த 10 மாதமும் நீங்க சும்மா இருக்க போறது இல்லை, சும்மா இருக்க கூடாது. நீங்களும் சரி நாங்களும் சரி ரசூலுல்லாஹை பற்றி எந்தெந்த கோணத்தில் எல்லாம் பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல முடியும், நம் சமூக மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இன்றைக்கும் நபிகள் நாயகத்தின் தேவை இந்த காலகட்டத்திலையும் எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தேவை இருக்கிறது அப்படிங்கிறத விளக்குற விதமா ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு தலைப்பை நாம தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். அது அடுத்தடுத்த செயற்குள்ள நாம சொல்லுவோம். இந்த நேரத்தில் நாம் முடிவெடுக்க வேண்டிய விஷயம், முஸ்லிம் சமூக மக்களுக்கு நபிகள் நாயகத்தை பற்றி மிக தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த 10 மாத கால செயல் திட்டத்தை வெற்றிகரமான செயல் திட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு நாம் உறுதி பூண வேண்டும். நீங்க குர்ஆன்ல பல வரலாறு பாருங்க, எவ்வளோ எல்லா இறை தூதரும் தாவா பண்ணாங்க. நீங்க நுணுக்கமா குர்ஆனை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலையுமே தாவாவினுடைய சிந்தனையை அல்லாஹ் விதைப்பதை நீங்க பார்க்கலாம். ஒரு தோட்டவாசிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். அப்போ ரொம்ப பெருமையா இருந்தாங்க, தோட்டத்தில் நாங்கள் அறுவடை செய்வோம்னு சத்தியம் பண்ணா, என்ன மறந்து பேசினா இன்ஷா அல்லாஹ் அவன் சொல்லலை அப்படின்னு பல வரலாறு கலமுங்கிற அத்தியாயத்தில். அதில் அல்லாஹ் சொல்வான், அப்படிலாம் ஒரு கூட்டம் தங்களுக்கு செல்வம் இருக்கிறது, தோட்டம் இருக்கிறது, அதில் அறுவடை செய்வோம், ஏழைகளுக்கு நாம் எதையும் கொடுத்து விடக்கூடாது என்ற ஒரு மிதப்பில் இருந்த பொழுது கால அவுசத்துகும், அதில் ஒரு நல்லவர் இருந்தார். அவர் சொன்னார், அலம் அக்குல்லக்கும் லவ்லா துஸப்பிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க கூடாதா என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அல்லாஹ் அந்த ஒரு நபர் சொன்னதை குர்ஆன்ல பதிவு செய்வான். ஒரு நபர். அப்ப அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தீமை இருக்கும். தீமை இருப்பதை போலவே இது தீமை என்று தடுத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர்களும் இருப்பார்கள், சத்தியவாதிகளும் இருப்பார்கள். அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு கூட்டமா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு நாம் ஒரு நபராக இல்லை, ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த செல்வாக்கை பயன்படுத்தி, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த மக்கள் ஆதரவை பயன்படுத்தி அவனுடைய கலிமா, அவனுடைய திருக்குரான், அவனுடைய சட்டம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக நம்ம பாடுபடணும். தூதர்கள் செய்த பிரச்சாரத்தை வலுப்படுத்த வேண்டும். யாசின் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொன்னான் அல்லவா, ஒரு சமூகத்துக்கு ஒரு தூதரை அனுப்பினேன், அவரை கொண்டுட்டாங்க. அடுத்து இன்னொரு தூதர், அவரையும் கொண்டு விட்டாங்க. அவர் சொன்ன பிரச்சாரத்தை எல்லாம் ஏற்கலை. மூன்றாவதையும் ஒரு தூதரை நான் அனுப்பினேன், அவர் சொன்னதையும் கேட்கலை. இந்த விபரத்தை கேள்வி பெற்ற ஒருவர் நகரின் கடைக்கோடி பகுதியிலிருந்து வந்தார். இந்த விபரத்தை கேள்விப்பட்டு தூதர் பிரச்சாரம் பண்றாரா, மக்கள் யாருமே ஏத்துக்கிறது இல்லையா, தூதரை நாம வலுப்படுத்தணும் என்று வந்தார். அவர் சொன்னார், காலையா கௌமி இத்தபிஉல் முர்சலீன், என் கூட்டமே இந்த தூதர் சொல்வதை கேளுங்கள், பின்பற்றுங்கள். அவர் என்ன உங்ககிட்ட காசு பணம் கேட்கிறாரா, உங்களிடத்துல பொருளாதாரம் கேட்கிறாரா, உணவு கேட்கிறாரா? இல்லை, நேர்வழியை பின்பற்றுங்கள் என்கிறார். பின்பற்ற வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னாங்க. தூதர்களையே கொண்டு குவித்தவர்கள் அந்த அப்பாவியை விடுவார்களா? அவரையே கொண்டு விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கைலது ஹுலில் ஜன்னா, அவருக்கு நாம் சொன்னோம் நீ சொர்க்கத்தில் நுழை என்று சொன்னோம். இந்த வரலாற்றையும் அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான். சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த நபர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்போதும் அவருடைய சிந்தனை பாருங்கள், காலையா லைத்த கௌமி யஅலமூன், என் சமுதாயத்திற்கு இது தெரிய வேண்டுமே. பிமாக ஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னுடைய இறைவன் என்னை மன்னித்து விட்டதையும் என்னை சங்கைப்படுத்தியதையும் என் கூட்டம் அறிவார்களே ஆனால் இன்னும் நன்றாக இருக்குமே. யாரு? தன்னை கொலை செய்த கூட்டத்தை பற்றி எண்ணுகிறார். ஏன் தெரிஞ்சாவை நேர்வழி வந்துருவான்ல, எனக்கு அல்லாஹ் மன்னிச்சுட்டான், மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கு, அது நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, தீமை செய்பவர்களுக்கு நரகம் உண்டு, நன்மை செய்பவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், இதுவெல்லாம் என் கூட்டத்திற்கு தெரிந்தால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அப்போதும் கவலைப்பட்டதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வரலாற்றை அல்லாஹ் ஏன் நமக்கு சொல்ல வேண்டும்? இதனூடாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதரை வலுப்படுத்தக்கூடியவர்கள்,
தூதரின் பிரச்சாரத்தை வலுப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்விற்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? தனக்காக உதவி செய்பவர்களை அழைக்கவில்லை. எனக்கு கஷ்டமா இருக்கு, காசு பணம் தாங்க, நான் வீடு கட்டணும், எனக்கு பொருளாதாரம் தாங்க, எனக்கு சாப்பாடுக்கு சாப்பாடு தாங்க, அப்படி கேட்கல அவர். மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்விற்காக எனக்கு உதவி செய்பவர் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்பு, அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்பை, நான் சுமந்து நிற்கிற இந்த பொறுப்பை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும். இதற்கு உங்களில் உதவி செய்பவர் உண்டா அப்படின்னு கேட்டார். அல்லாஹ் பதிவு செய்கிறான், காலல் ஹவாரியூன, ஹவாரியன்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விற்காக உதவி செய்பவர்கள். தூதரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ்வின் இந்த மார்க்கத்திற்காக உங்களுக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, இறை மார்க்கத்திற்கு உதவி செய்பவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னார்கள். ஆகவே இப்போதும் அந்த கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் நடைபெறுகிற அத்தனை அவலங்களையும் பாருங்கள், இன்றைக்கு சமூகத்தில் மார்க்கத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய தீமைகளை பாருங்கள், இணை வைப்பை பாருங்கள், நபி வழிக்கு மாற்றமான காரியங்களை பாருங்கள். இந்த நேரத்தில் தான் தூதர் இல்லாவிட்டாலும் தூதரின் அந்த கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது. இவ்வளவு அனாச்சாரங்கள் நடைபெறுகிறதே, இவ்வளவு தீமைகள் தலைவிரித்து ஆடுகிறதே, என்னுடைய போதனைகள் காலில் தூக்கி போட்டு மிதிக்கப்படுகிறதே. மன் அன்சாரி இலல்லாஹ், அதே அழைப்பு இன்றைக்கு நமக்கு முன்பாகவும் இருக்கிறது. அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உதவி செய்பவர் யாரும் உண்டா? இப்போது சொல்லுங்கள், உங்களுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு தூதரின் அழைப்பு இங்கே இருக்கிறது அல்லவா? அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உதவி செய்பவர்கள் யார்? அதற்கு நம்முடைய பதில், இந்த பொதுக்குழுவின் பதில், இந்த உறுப்பினர்களின் பதில், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக களத்தில் நிற்போம். எவன் காசு பணம் பந்தம் சொந்தம் பந்தம் அதிகாரம் பதவி பொறுப்பு எம்எல்ஏ எம்பி இதற்கெல்லாம் நீங்கள் அடித்துக் கொண்டு நாறினாலும் நாங்கள் அதன் பின்னே அடைவதற்கு தயாரில்லை. இந்த கூட்டத்தின் சிந்தனையில் எப்போதும் மார்க்கம் மட்டுமே நிற்கும், ஏகத்துவம் மட்டுமே இருக்கும், நபி வழி சுன்னா என்பது மட்டுமே நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளில் கூலியை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த மார்க்கத்தை பிற மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.